ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹஷ்மிஸ் லைஃப் டைம். இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஃபங்க்ஷன் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா என் ஹஸ்பண்டோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு வந்து காது குத்து வச்சுருக்காங்க. அதுக்காக தான் நாங்கள் வந்து ஃபேமிலியோட கிளம்பியிருக்கோம். என் ஹஸ்பண்ட் மிஸ் ஆகுறாருன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆக்சுவலாக அவருக்கு பெங்களூரில் முக்கியமான மீட்டிங் இருந்தனால அவர் கிளம்பிட்டாரு. ஸோ நாங்கள் எல்லாருமே வந்திருந்தோம். இந்த மண்டபம் பார்த்தீங்கன்னா லோட்டஸ் மஹால் எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தான். இது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோவை அனுஷாஸ்ரீயோட பொண்ணு. அவங்களுக்கு தான் வந்து இப்போ காது குத்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ ரொம்ப கிராண்டாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் செலிப்ரிட்டிஸ்லாம் வருவாங்க அப்படின்னு அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இன்விடேஷன் கொடுக்கும்போதே. சரி யாரெல்லாம் வராங்க அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்டடாக பார்க்கணுங்கிறதுக்காகவே நாங்கள் வந்து ஏர்லியாகவே கிளம்புனோம். பட் நாங்கள் போகும்போதே கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. பிகாஸ் நாங்கள் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக சீர்தட்டெல்லாம் கொண்டுட்டு வந்துட்டாங்க. அப்புறம் நாங்கள் கார் பார்க் பண்ணிட்டு வரக்குள்ள அவங்க உள்ளே போயிட்டாங்க. அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அனுஷாஸ்ரீயோட பொண்ணுக்கும் அவங்களோட அண்ணாவோட பையனுக்கும் 2 பேருக்கும் சேர்த்து வந்து ஒரு மண்டபத்தில் வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் உண்மையாகவே ஃபங்க்ஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மண்டபமே சூப்பராக இருந்துச்சு. நல்லா பெரிய மண்டபம் தான், நல்லா இருந்துச்சு. அண்ட் இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. ஸோ ட்ரம்ஸ் அடித்து எல்லாம் உள்ளே போயாச்சு. அண்ட் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொண்டு போயிருந்த அந்த சீர்தட்டம் எல்லாமே வந்து டெக்கரேட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அது எல்லாமே வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் போய் அதை ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் என்னென்ன வச்சுருந்தாங்க அப்படின்னு. எல்லாமே நல்லா க்யூட்டாக இருந்துச்சு. பிளேட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் அது பண்ணி காது குத்திட்டு இருக்கும்போது கரெக்டாக ஆண்டனி தாஸ் அண்ணா வந்து அவங்க ஒய்ஃபோடு வந்திருந்தார். ஸோ அவருக்கு வந்து வரவேற்பு கொடுத்து வரவேற்றுட்ருக்காங்க. அண்ட் மயிலாட்டம், ஒயிலாட்டம், அதுக்கப்புறம் அந்த ஹைட்டாக நடக்கிறாருல அந்த அண்ணா வந்து நிறையா இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் அந்த மயிலாட்டம் பார்த்திங்கன்னா என் பொண்ணு ரசித்து பார்த்துட்டு இருந்தா. ஆனால் பக்கத்தில் மட்டும் போக மாட்டேன்னு சொல்லிட்டா. நல்லா கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது முடிச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா அனுஷாஸ்ரீ வந்து அகாடமி வச்சுருக்காங்க, டான்ஸ் அகாடமி. ஸோ அங்கே இருக்க கேர்ள்ஸ் எல்லாம் வந்து டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆர்கெஸ்ட்ரா இருந்துச்சு. அவங்க சாங் ப்ளே பண்ணும்போது இவங்க இங்கேருந்து ஆடிட்டு இருந்தாங்க. டான்ஸ் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு ஒவ்வொரு ஸ்டெப்புமே. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காது குத்து முடிஞ்சிருச்சு. நம்ம ஆண்டனி தாஸ் அண்ணாவும் அவங்க ஒய்ஃபோடு வந்திருந்தாங்க. அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து லஞ்ச் சாப்பிட போயிட்டோம். அண்ட் மட்டன் பிரியாணி, சில்லி சிக்கன் 2-3 பீஸு, அதுக்கப்புறம் ஒரு தவா ஃபிஷ் ஃப்ரை வச்சுருந்தாங்க. அண்டு ஐஸ்கிரீம் வந்து பொரிச்சு கொடுத்தாங்க. ஆக்சுவலி அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் எப்போ போல் மொஜிட்டோ, நார்மல் ஐஸ்கிரீம்ஸு அண்ட் நிறைய டைப்ஸ் ஆஃப் டீஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. எனக்கு மொஜிட்டோ வந்து ரொம்ப பிடிச்சிது. அது வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அண்ட் டீ வந்து நான் எதுவுமே டேஸ்ட் பண்ணி பார்க்கல. என்னோடய ஆன்ட்டி தான் எல்லாமே டேஸ்ட் பண்ணாங்க. எல்லாமே ஹைபிஸ்கஸோடது, அதுக்கப்புறம் அந்த மின்ட்டோடது தனியாக, பைனாப்பிளோடது, ஆப்பிளோடது, அது எல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த பொரிச்ச ஐஸ்கிரீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்ன்ஃப்ளாக்ஸ் வச்சு எக்கில் டிப் பண்ணி பொரிச்சாங்க. நல்லா தான் இருந்துச்சு. அது சாப்பிடும்போது வெளியே நல்லா கிறிஸ்பியாக, உள்ள கூலிங்காக சூப்பராக இருந்துச்சு. அது முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா வெளியே வந்தோடனே செந்தில் அண்ணாவும் அவங்களோட ஒய்ஃப் வந்து வந்திருந்தாங்க. 2 பேருமே வந்திருந்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இவங்கள பார்க்கும்போது. பிகாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச கப்பல் இவங்க. அவங்க வந்திருந்தாங்க. அண்ட் அவங்களோட என்ட்ரன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க வந்துட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு எல்லாருமே வந்து அவங்கள ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க. அண்ட் அவங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சாங் வந்து பாடினாங்க.
எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. 2 பேருமே டான்ஸ் பண்ணிட்டு சூப்பராக பாடினாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்தது. நம்ம டிவியில் நிறையா பார்த்துருப்போம். எங்களோட ப்ரோக்ராம்லாம் நிறையா நான் பார்த்துருக்கேன் சூப்பர் சிங்கர்லலாம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா நேரில் பார்க்கும்போது ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது. நான் ஆக்சுவலாக உண்மையாக சொல்லணுன்னா என்னையே மறந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருந்துச்சு அவங்க ஆடினது எல்லாமே. ஆனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டேயுமே வந்து ஸ்டெப்ஸ் இந்த ஸ்டெப் போடுங்க அந்த ஸ்டெப் போடுங்கன்னு இடையில சொல்லிகிட்டே இருந்தாங்க. அவங்களும் அதெல்லாம் நல்லா கோஆப்ரேட் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க. ரொம்பவுமே சூப்பராக என்ஜாய் பண்ணோம் அவங்க பாடினது. இந்த முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டனி தாஸ் அண்ணாவும் அவங்க ஒய்ஃபும் பாடினாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோடய மொபைல் வந்து பாப்பா தூங்கிட்டாங்க. ரொம்ப உள்ளே வச்சுருந்தனால வீடியோ கிளிப்பிங் எடுக்கவே மறந்துட்டேன். அதை வந்து நான் கவர் பண்ணல. அப்படி இவங்க பாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட போயிட்டாங்க. அண்ட் எங்களுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். பிகாஸ் என் ஹஸ்பண்ட் ஏர்போர்ட்டில் போய் பிக்கப் பண்ணணும்னு நாங்கள் கிளம்பிட்டோம். அண்ட் அவங்க கூடலாம் ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக நான் போட்டிருக்க ஹாஃப் சாரி என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிஃப்ட் பண்ணது. ஸோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நினைக்காத நேரம் இல்லை காதல் ரதியே ரதியே உன் பெயரை சொன்னால் போதும் என்று வழிவிடும் காதல் நதியே ஐந்தாறு நூற்றாண்டு வாழ்வோம் என் வாழ்வே மலர்களே மலர்களே.